ஷியாமி அன்யாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன் சன்சகின்னா நீங்கள் எல்லோரும் வாங்க நம்ம ட்ரிங்கில் பல்லா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஜங்குகா எஃப்எஃப் மை அல்ஹண்ட் ஹஸ்பண்ட் பட் ஹீஸ் மலி லம்மி பார்ட் 26 தான் பார்க்க போகிறோம். ஒரு பாட்டு பார்க்குறவங்க பார்த்துட்டு இருந்துருங்கடா, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸை வியூ பண்ணிக்கோங்கடா. அங்கே பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே பல்லா ஸ்டார்ட் பண்ணா. இங்கே ஜேகே தான் ஒரு மாதிரி பதட்டமா நீரா அவரோட ஆஃபீஸ் தான் ஓடி வர்றாரு. அவரோட சிஸ்டத்தில் இதையோ ஒரு நம்பரை ட்ராக் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ஜீவன் அண்ட் நியூட்டன் 2 பேர்கிட்டையுமே ஒரு அவங்க மொபைலில் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு சிப் மாதிரி, அதாவது ஒரு ட்ராக் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட் அது. ஸோ அதை அவங்களுக்கே தெரியாமல் ப்ளேஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதை வச்சு தான் ஜேகே எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ட்ராப் பண்ணுறாங்க. பட் ஆனால் சிக்னல் காமிக்கவே மாட்டேங்குது. ஜேகேக்கு இருக்க பதட்டம் அதிகமாகுது. அவருக்கு என்னமோ தப்பாக இருக்குது, இதோ தப்பாக நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவரோட இன்ட்யூஷன் அவருக்கு வார்ன் பண்ணுது. இங்கே சிவன் இருக்கார் இல்லையா, அவதான் சார் என்னாச்சு, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அகைன் பதட்டமாக ஏதோ தீட்டுறாரு. சார் ஏதாவது ப்ராப்ளமா? அதான் ஒன்றும் இல்லைங்கிறேன்ல. இல்லை சார், உங்களை பார்த்தா ஏதோ பதட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது சொன்னீங்கன்னா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன். ஓ அப்படியா? ஜீவன் அண்ட் நியூட்டன் 2 பேரையும் காணும். எங்கே இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? சார் அது தெரியாதுல்ல, இப்போ மூடிட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அகைன் அப்படியே தீட்டாரு. பட் அவருக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. இங்கே கார் எடுத்துகிட்டு இங்கே காலேஜுக்கு போவாங்க இல்லையா, அந்த வழி ஃபுல்லாக பார்க்குறாரு. அங்கே கேமராஸ்லாம் இருக்கும் இல்லையா, எங்கெங்கெல்லாம் கேமராஸ் இருக்கும் அங்கெல்லாம் காரை ஸ்டாப் பண்ணி அங்கெல்லாம் அவங்க வந்திருக்காங்களா என்னன்னு பார்க்குறாரு. காலேஜோட அந்த கேம்பஸ்க்கு, அதாவது காலேஜ் கேம்பஸ்குள்ளே என்டர் ஆகுறதுக்கு ஒரு 10 மீட்டர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ஒரு இது கஃபே மாதிரி இருக்குது. அதில் சிசிடிவி கேமரா இருக்குது. ஸோ அதை போய் செக் பண்ணுறாரு. ஸ்டார்டிங் அந்த கஃபே ஓனர் அதெல்லாம் பப்ளிக் கிட்ட காமிக்க முடியாது அப்படின்னதும் ஜேகே கன் எடுத்து காமிக்கிறாரு. அது இப்போ காமிக்க முடியும்ல அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. ஜேகேவை கன்னோட பார்த்ததுமே அந்த ஓனர் ரொம்ப பயந்துட்டு காமிக்கிறேன் சார், வாங்க, எதுக்கு கண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள வைங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமா எடுத்துகிட்டு போய் அந்த ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. இங்கே பார்க்குறாங்க, இதோ ஒரு இந்த ஜீவன் அண்ட் நியூட்டன் 2 பேருமே பைக்கில் தான் வந்துட்டுருக்காங்க, தனி பைக்கில். இங்கே வந்துட்டுருக்கக்குள்ள ஒரு இந்த கண்டெய்னர் மாதிரி லாரியில் கண்டெய்னர் வச்சு வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் ஆட்டோமேட்டிக்காக அதோட டோர் ஓப்பன் ஆகுது. இங்கே ஜீவன் அண்ட் நியூட்டன் 2 பேருமே ஒருத்தர் ஃபீஸ் ஒருத்தர் பார்த்துட்டு பார்க்குறாங்க. அவங்களோட பைக் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது. அவங்களால சடனாக பிரேக் பண்ணவும் முடியல. பார்த்தா பிரேக் கட் ஆகிருக்கு, பிரேக் பிடிக்க மாட்டேங்குது பைக்கு. அவங்க ஃபர்ஸ்ட்டாக வந்த வேகத்துக்கு டக்குன்னு ஸ்லோ பண்ண முடியல. அவங்க அதே ஸ்பீடில் மேனேஜ் பண்ணுறாங்க. இப்போது 2 பேரோட பைக்கும் அந்த கண்டெய்னருக்குள்ளே போகுது. அதுக்குள்ளே போன அடுத்த செகண்ட் டோர் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுது. லாக் ஆனதுமே இங்கே ஜேகே பார்க்குறாரு, அந்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா, ஸோ அதோட நம்பரை செக் பண்ணுறாரு. பட் அதோட நம்பர் கிளியராகவே தெரியல. அதாவது கேமராவில் அந்த பிளேட்லேயே, அந்த காரோட பிளேட்லேயே நம்பர் கிளியராக தெரியல. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அது எங்கே போகுது அப்படின்னு பார்த்துட்டு அதே டைரெக்ஷனில் இங்கெல்லாம் போயிருக்கு, இங்கெல்லாம் மிஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அது ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு மேலே அந்த கண்டெய்னரை காணும். சரி எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணாமல் போயிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஏரியா சுற்றி இருக்கிற பிக் ஃபேக்ட்ரிஸ் அண்டு பெரிய குடோன் மாதிரியான இடம்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கெல்லாம் போய் தேடுறாரு. பட் அவருக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. இன்னும் இருக்க இந்த டென்ஷன் அதிகமாகுது. ஆனால் ஜேகேக்கு நல்லாவே தெரியும் இது யாரோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ டைரெக்டாக எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல்
இவரால் போய் மூவ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால பொறுமையாக வெயிட் பண்ணுறாரு. கொஞ்சம் அமைதியாக ரிலாக்ஸாக அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணி அவரோட ப்ரீத்திங்கை இன்ஹேல் பண்ணி எக்ஸல் பண்ணிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் அப்படியே ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து நின்றுப்பார். அந்த இடத்துல அப்படியே உட்காந்து கொஞ்சம் காமாகி திங்க் பண்ணுறாரு ஐஸை க்ளோஸ் பண்ணி. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவருக்கு ஏதோ ஒன்று தோணுது. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுற ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அவர் ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோன் எடுத்து அதில் ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே ஜீவனோட ஃபோன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபோன் வந்து ஜேகேவை சுற்றி ஒரு 100 மீட்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது. அது நல்லாவே அதில் பாயிண்ட் அந்த ரெட் லைட் வந்து கிளிட்டர் ஆகுது. அது அவரால் அது ஃபோனில் வந்து காமிக்குது. இப்போது ஜேகே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடில் தீட்டாரு. ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, இந்த ஐஸ் பாக்ஸ் மாதிரி, பெரிய பெரிய ஐஸ் ஃபேக்ட்ரிலலாம் இருக்கும் தெரியுமா, பெரிய பாக்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஜீவன் கை காலெலாம் கட்டி வாய் பிளாஸ்டர் போட்டு ஒட்டி இருக்காங்க. அந்த ஐஸ் கட்டி மேலே ஒரு மாதிரி ஷிவரிங்கில் மயங்கி கிடக்கிறாரு. ஆனால் அவரோட பாடியிலும் ஷிவர் ஆகுது. ஜேகே பார்த்த உடனே ஜீவனை தூக்கிடுறாரு. ஜீவன் ஜீவன் சிவா அப்படின்ற மாதிரி டேப் பண்ணுறாரு. ஆனால் ஜீவன் கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. பட் ஆனால் ப்ரீத்திங் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கே ஒரு சாக்கு மாதிரி இருக்குது, இந்த கோனி சாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி மொத்தமான ஒரு கிளாத்து அதை எடுத்து ஜீவனை வந்து ரேப் பண்ணுறாரு. இப்போது எமர்ஜென்சியாக ஷிபினுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இங்கே அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஜீவனோட பாடி ஹீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் ஆனால் அவரால் பண்ண முடியல. அதாவது ஓரளவுக்கு வந்து ஹீட் கொடுத்தாலுமே அவரோட பாடி வந்து அப்சர்வ் பண்ணுது. பட் ஆனால் ஜீவனோட பாடியில் வந்து ஹீட் ஆக மாட்டேங்குது. இங்கே ஜேகே வந்து கையெல்லாம் பிடிச்சி ரப் பண்ணுறாரு. ஜேகேவோட கை வந்து ஜில்லிங் ஆகுது, கோல்ட் ஆகுது. ஆனால் ஜீவனோட பாடி அவ்வளோ கோல்டாக இருக்குது. இங்கே பக்கத்தில் வந்து நிறைய இந்த ஆயிலெலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்குது, இந்த மிஷின்ஸ்க்கு ஊற்றுற ஆயில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேன்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. ஜேகே அதுக்குள்ளெல்லாம் போய் ஆயில் இருக்கான்னு பார்க்குறாரு. பட் ஆனால் எதுலேயுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு கேன் மட்டும் ஆஃப், அந்த கால் பாட்டில் மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்குது. அது வந்து ஒரு மாதிரி கெட்டியான மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அந்த கேனோடு எடுத்துகிட்டு வந்து ஜீவன் பக்கத்தில் வச்சு ஃபயர் உண்டாக்கலாம் அப்படின்னு நினச்சி திங்க் பண்ணுறாரு. பட் ஆனால் நெருப்பு இல்லை. அங்கே நெருப்பு இருந்தால் தானே அதை எரிய வைக்க முடியும். அவர் பக்கத்தில் பார்க்குறாரு, தீப்பெட்டி, லைட்டர் எதுவுமே இல்லை. அப்போது டக்குன்னு வந்து அந்த ப்ளக் பாயிண்ட்டு, பவர் சப்ளை ஆகிற இடம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 2 ஒயரை எடுத்துகிட்டு வந்து பவர் ஆன் பண்ணிவிட்டு 2 ஒயரையும் மேட்ச் பண்ணக்குள்ளே வந்து ஃபயர் வரும். ஸோ அந்த ஃபயரை வச்சு ஒரு வழியாக வந்து நெருப்பு உண்டாக்கிட்டாரு. பக்கத்தில் வைக்க ஜீவனோட பாடியிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் வந்து, அதாவது ஜீவனோட பாடி வந்து சில்னஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் டெம்பரேச்சருக்கு மாறுது. ஃபுல்லாக மாறலை, பட் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஆகுது. இப்போ தான் ஒரு 20 மினிட்ஸுக்கு அப்புறம் தான் ஜீவனோட கை ஐஸ் எல்லாம் அப்படியே வந்து ஒரு மாதிரி அசையுது. இப்போதான் ஜேகேக்கு உயிரே வருது. ஜேகே ரொம்ப பயந்துருப்பாரு. இப்போ ஜீவன் கிட்டேருந்து அசைவு வந்ததுமே ஓடி போய் ஜீவன் ஜீவன் இங்கே பாரு ஜீவன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து டேப் பண்ணுறாரு சீக்ஸை. இது ஜீவனும் வந்து ரொம்ப ஸ்லோவாக, அவரால் முடியல, ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அவரோட நெத்தி, லிப்ஸு, அப்புறம் ஷோல்டர் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து அந்த அடிப்பட்ட அந்த காயம் இருக்கும் இல்லையா, பிளட்டெல்லாம் உறைஞ்சிருச்சு. ப்ளீட் ஆகலை, ப்ளீட் ஆகி அது வந்து உறைஞ்சி போயிருக்கு. அந்த இடம்லாம் அப்படியே காயமாக இருக்குது, வெட்டு காயம் மாதிரி இருக்குது. இங்கே ஜீவனும் அப்படியே ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. மாமா ஜீவன், உனக்கு என்னாச்சு? யார் உங்களை எல்லாம் இப்படி பண்ண? யோன்ச்சு நீங்கள் யார் ஒன்று இப்படி அடிச்சது? என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. மாமா யோன்சனை காப்பாத்துங்க, யோன்சனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிட்டாரு. சிவன் சிவன் யோன்சனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டம் அதிகமாகுது. இங்கே
இவர் ஷிபன் வந்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணியிருப்பாரு. இப்போ வந்து ஸ்ட்ரக்சரோட உள்ளே கூட்டிகிட்டு வர்றாரு. அவங்க இங்கே ஜீவனை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இந்த டைம் வந்து இப்போ யோன்சன் எங்கே போயிருப்பான், அவனுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டம் ஜேகேக்கு. அவர் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிட்டாரு. ஒரு மாதிரி ரொம்ப கோபமாக அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்காரு. அந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாக தேடுறாரு. ஆனால் ஜோன்சன் அங்கே இல்லை. இங்கே ஜேகேவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. யோன்சனோட ஃபோனுமே வந்து ஜீவனோட பேக்கெட்டில் தான் இருந்திருக்கும். ஜீவனோட ஃபோன் அண்ட் யோன்சனோட ஃபோன் ரெண்டுமே ஜீவனோட பேக்கெட்டில் தான் இருந்திருக்கும். இப்போது ஜேகேவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ எங்கே போயிருப்பாங்க, இங்கேருந்து யார் கடத்திருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ரொம்ப டென்ஷனாக தேடிட்டு இருக்காரு. இங்கே அந்த டைம் வந்து ஜேகேவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பார்த்தா ஆரம்பிக்கிட்டேருந்து தான். அவர் அப்படியே அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாரு. என்ன ஜேகே? ஓ, மச்சானையும் தம்பியவும் யாரோ கடத்திட்டாங்களே, அப்படியா அப்படின்ற மாதிரி ஆரம் தான் கேட்குறாரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. எப்படி பரவாயில்லையே, நான் நினச்சதை விட ரொம்ப சீக்கிரமாகவே உன் மச்சானை காப்பாற்றிட்ட. நீ மட்டும் ஒரு ஒரு 30 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் லேட்டாக போயிருந்தானே வச்சுக்கேன், நீ அவனை காப்பாற்றிருக்க மாட்ட, அவனோட பாடியை தான் காப்பாற்றிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே அறம் ஒரு மாதிரி ஈவிலா ஸ்மர்க் பண்ணுறாரு. இங்கே ஜேகேக்கு தான் டென்ஷன் ஆகுது. தம்பி எங்க? உன் தம்பி வேணுமா என்ன? தம்பி எங்க? இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு தானே நடக்கிறேன். எதுக்கு தேவையில்லாமல் இவங்களை கஷ்டப்படுத்துகிற அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே ஆரம்பிக்கிட்ட கத்துறாரு. எதுக்கு ஜங்கோ இப்படி கத்துற? மாஃபியாவில் இருக்கிறவங்க இவ்வளோ எமோஷ்னல் ஆகலாமா சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ உனக்கு என்ன தான் வேணும்? எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா? என்ன மீன் பண்ணுற எனக்கு புரியல. ரெஸ்பெக்ட் வேணும் ஜங்கோக். ஸ்டார்டிங் இருந்த ஜங்கோக் என்கிட்ட எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எவ்வளோ ஹம்பிளாக நடந்தானோ அதே ஜங்கோக் இப்போ எனக்கு வேணும். கிடைச்சா பெட்டர், இல்லைன்னா சாரி சார், நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். என் தம்பிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவனுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. அவனை விட்டுருங்க, அவன் சின்ன பையன் அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாரு. பரவாயில்லையே, சொன்னது புரிஞ்சுக்கிட்ட. உன்கிட்ட பிடிச்சதே இதுதான். இவ்வளோ இப்படி பேசக்குள்ள எவ்வளோ நல்லா இருக்கு கேட்க. எதுக்கு ஜங்கோ இந்த மாதிரி கோவமாக பேசுறது, சவால் விடுறது, கலாய்க்கிறது, இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்கு? இதுக்கு மேலே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத. அதை உன்கிட்ட நான் சாஃப்டாக கூட வார்ன் பண்ணியிருக்கலாம். பட் உனக்கு தான் புரியாதே. உனக்கு புரிகிற மாதிரி தானே சொல்ல முடியும். அதான் உனக்கு புரிகிற பாஷையில் சொன்னேன். அது வந்து ஜங்கோ, நான் நம்ம பசங்களை லேசாக தட்ட தான் சொன்னேன். அவனுங்க என்ன நினச்சானுங்களோ தெரில, உன் தம்பியை நல்லா உரிச்சு எடுத்துட்டானுங்க. மேபி உசுறு இருக்கோ இல்லையோ தெரியல. நீ எதுவும் கோவப்படாத. உனக்கு வேணா சொல்லு, என்ன வேணாலும் பார்த்து பண்ணுறேன். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் கோவப்பட்டு அப்புறம் பொண்டாட்டி இழந்துடாத. எனக்கு தெரியும் ஜங்கோக், நீ ஒன்றும் விருப்பப்பட்டெல்லாம் உன் பொண்டாட்டிக்கு டிவோர்ஸ் கொடுக்கல. என்கிட்டேருந்து அவளை காப்பாற்றணுங்கிறதுக்காக தானே டிவோர்ஸ் கொடுக்குறேன். இது கூட தெரியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? பார்த்துக்க. சீக்கிரம் வந்தீங்கன்னா உன் தம்பி உயிரோடு கூட்டிகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா பொண்ணமாக தான் தூக்கிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வா. எங்கே வரணும்? என்னப்பா தெரியாதபடியே கேட்குவ? எல்லாம் நம்ம இடத்துக்கு தான், சீக்கிரம் வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை வச்சிடுறாரு. இங்கே ஜேகேக்கு தான் சரியான கடுப்பு. அவர் ஒரு மாதிரி ஃபோனை கட் பண்ணிட்டு கத்துறாரு. இங்கே அந்த ஃபேக்ட்ரி மொத்தமுமே எக்கோ அடிக்குது. இங்கே ஷிபினுக்கெலாம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. சார் என்னாச்சு சார்? காரடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கார்கிட்ட தான் ஓடுறாரு. இங்கே அந்த டைம் பார்த்து நீங்கள் கால் பண்ணுறீங்க.
நீங்கள் ஜேகே கட் பண்ணி விட்டுறாரு. அகைன் கால் பண்ணுறீங்க, அகைன் கட் பண்ணி விட்டுறாரு. நீங்கள் ஆனால் விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. இப்போது என்னடி உன் பிரச்சனை? அதான் கட் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல, சும்மா நொய் கால் பண்ணிக்கிட்டே இருக்க, என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கத்துறாரு. ஜங்குக் இல்லை, போய் ரொம்ப நேரம் ஆச்சே, எதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு தான் கால் பண்ணு. இங்கே பார் வயன், சும்மா மனுஷன் இருக்கிற நிலைமை புரியாமல் பார், இந்த ஹாஸ்பிட்டலில் ஜீவனை சேர்த்துருக்கு. ஹாஸ்பிட்டலா? என்னாச்சு அவனுக்கு? போர் பதறி தொலையாத, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு. நீ அம்மா அப்பாவை போய் பார்க்க சொல்லு. நீ போகணுன்னு அவசியம் இல்லை, வீட்டிலே இரு. அப்புறம் நானே எல்லாத்தையும் முடிஞ்சதும் கால் பண்ணி சொல்லுவேன். நொயின்னு கால் பண்ணி டென்ஷன் ஏதாவது அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டு ஃபோனை வைக்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஹாஸ்பிட்டலா? அப்படி தான் இருக்குது. ஜேகே உங்களை ஒன்றுக்கு 2 வாட்டி சொல்லியிருப்பாரு, நல்லா அழுத்தி சொல்லியிருப்பாரு, நீ ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, உங்கள் அப்பா அம்மாவை போக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுருப்பாரு. பட் உங்களுக்கு மனசே கேட்கல. ஹாஸ்பிட்டல்னது உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. ஜீவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு நீங்களுமே ஹாஸ்பிட்டல் கிளம்பிடுறீங்க. வழி ஃபுல்லாக அவங்க அம்மா அழுதுகிட்டே வராங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அதாவது உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் அத்தை, உங்கள் மாமா, நீங்கள் 5 பேருமே அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க. இங்கே ஜேகே போகிறாரு. இங்கே ஒரு காரு, அதாவது ரோட்லேயே ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது, அங்கே பெருசாக எந்த வெஹிக்கிளும் போகலை. அந்த ரோட்டில் வந்து எம்டியாக தான் இருக்குது. ஜேகே கார் வருது. அதுக்கு முன்னாடி ஒரு காரு, அதுக்குள்ளே இருந்து, அதாவது பேக் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ டிக்கில இருந்து ஒரு போர்ஷனை நல்லா இது கவர் பண்ணி மூட்டை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அவர் அப்படியே அந்த ரோட்டில் போட்டுட்டு அந்த கார் அப்படியே போகுது. ஜேகேக்குலாம் ஒரு மாதிரி அவருக்கு ஐஸ்லேருந்து டியூஸ் வருது. அவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் அவ்வளோ பெயினாக ஃபீல் பண்ணுறாரு. யுன்சன் யுன்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த கட்டெல்லாம் அவுக்குறாரு. இங்கே யுன்சனுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ பிளட்டு, உடம்பு முழுக்க ரத்தம் அப்படியே சொட்டிகிட்டு இருக்கு. இதை பார்க்கக்குள்ள ஜேகேக்கு அவ்வளோ கஷ்டம். சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன கீரல் கூட படாமல் தான் யுன்சனை பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாரு ஜேகே. இப்போ இந்த நிலைமையில ஒரு மாதிரி ரத்த வெள்ளத்தில் பார்க்குறாரு யுன்சனை. ஜேகேக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரால் ஏற்றுக்கவே முடியல. அவர் யுன்சனை ஹக் பண்ணிக்கிட்டு அந்த பிரிட்ஜில் அப்படி கத்துறாரு. அவரோட சவுண்ட் எக்கோ அடிக்குது, கத்தி அழறாரு. இங்கே ஷிபினிக்கே ஒரு மாதிரி இருக்குது ஜேகேவை பார்க்க. அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் கூட லேட் பண்ணலை. யுன்சனை தூக்கிட்டு இப்போது பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாரு. இங்கே ஜீவனை அட்மிட் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் போனால் ரொம்ப தூரம். ஸோ லேட் பண்ணாமல் பக்கத்தில் என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கோ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து தூக்கிட்டு போகிறாரு. இது இன்னும் போலீஸ் கேஸ் மாதிரி இருக்குது சார், உடனே ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது. அதையே மீறி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எங்களுக்கு தான் சார் பிரச்சனை. நீங்கள் ஃபஸ்ட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் டைம் இல்லை, சீக்கிரமாக இம்மிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு ரத்தம் நிறைய போயிட்டுருக்கு சார். அதெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தால் தான் எங்களால் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்கு மேலே எங்ககிட்ட எதுவும் இதுக்கு மேலே எங்ககிட்ட பேச எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி போகிறாங்க. இங்கே ஜேகே அவரோட மாஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த டாக்டரை தான் வாலில் பின் பண்ணி அவரோட அதாவது மவுத்துக்குள்ளே கன்னை வச்சு ட்ரிகர் பண்ணுறாரு. இப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? இல்லை சார், சாரி சார், இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே யுன்சன் வந்து எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ஜேகேக்கு ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. யுன்சன் வந்து உயிரோடு இருக்கானா என்னன்னு கூட ஜேகேக்கு தெரியல. அவர் ஒரு மாதிரி அழுகிறாரு. அவரோட கண்ணிலேருந்து தண்ணி நான் ஸ்டாப்பாக வந்துகிட்டே இருக்கு. சார், தம்பிக்கு ஒன்றும் ஆகாது சார், ஒன்றும் ஆகக்கூடாது. என் யுன்சனுக்கு மட்டும் ஏதாவது ஆகிருக்கணும். கை வச்சிட்டான்ல, என் தம்பி மேலே கை வச்சிட்டான்ல, காமிக்கிறேன் இந்த ஜேகே யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தில் தான் உட்காந்துருக்காரு ஜேகே. அவருக்குன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது.
இங்கே ஒரு வழியாக ஒரு 2 hours கழிச்சு இப்போ தான் டாக்டர் வெளியே வராங்க. நிறைய ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருப்பாங்க. எல்லாத்தையுமே ஜெகி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் அவரால் கேட்கவே முடியல, அந்தளவுக்கு அடிச்சிருக்காங்க. இங்கே இப்போ எதுவும் ப்ராப்ளம் இல்லை சார், அவர் நல்லா தான் இருக்கார், பட் ரெக்கவர் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும், இப்போ அன்கான்ஷியஸாக இருக்கார், நீங்கள் போய் பாருங்கள், பேஷண்ட்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து ஜேகேக்கு வந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே ஜேகேவோட அம்மா தான் கண்டினியூஸாக கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே ஜேகே தான் ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு அந்த ஃபோன் அட்டன் பண்ணி, ஹலோ டே சங்குக், யோன்ஷன் எங்கடா, யோன்ஷன் எங்கே போனா, என்னாச்சு ஜீவனுக்கு, என்னென்னமோ சொல்கிறாங்க டாக்டர், என்ன சொன்னாங்க, ஜீவன் எப்படி இருக்கான், ஒன்றும் இல்லை நல்லா இருக்கான்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் அவனை அடிச்சிருக்காங்க, போன்ஸ்லாம் ஒரு மாதிரி நொறுங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்கிறாங்கடா, யோன்ஷன் எங்கடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல அம்மா, அது வந்து யோன்ஷனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான், ஜீவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல, இல்லை அவனுக்கு எதுவும் இல்லை, ஆனால் 2-3 மாதம் எழுந்து நடக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி யோன்ஷன் நீங்கள் பக்கத்தில் வந்தோன்னே ஃபோனை கூட்டுறோம், நான் கிட்ட பேசணும் ஜேகே. அம்மா இல்லை அவன் தூங்கிட்டுருக்காம்மா, கொஞ்சம் அவன் எழுந்ததும் நானே போட்டு தரேன். ஜேகே யோன்ஷனுக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவன் நல்லா இருக்கான்ல, என்கிட்ட ஏதோ பொய் சொல்லலடா. மா நான் ஏமா அவன்கிட்ட பொய் சொல்ல போகிறேன், இல்லை அவன் தூங்கிட்டு தான் இருக்கான், டே உண்மையை சொல்கிறா, ஏதோ நடந்திருக்கு, உன்னால தானே ஜங்குக், உன்னால தானே இவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு, யாரோ உன் மேலே இருக்கிற கோபத்தில் தானே இவங்களை அடிச்சிருக்காங்க, சொல்லுடா. அம்மா அதை வந்து என் மேலே சத்தியமா என் பிள்ளை நல்லா இருக்கான்ல, அவனுக்கு எதுவும் இல்லை ஜங்குக். இல்லைம்மா யோன்ஷன் நல்லா இருக்கான், அவனுக்கு எதுவும் இல்லை, எங்கே இருக்க பண்ணி சொல்ல, நான் உன்னை பார்க்க வரேன். அம்மா இல்லை நீ இப்போல்லாம் வர வேண்டாம், நான் ஒரு இப்போ பார்க்க வேணாம், நான் பார்த்துட்டு சொல்கிறேம்மா, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, நான் அப்புறம் பண்ணுறேன். சங்கு கால் கட் பண்ணாதடா சங்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகுறாங்க. இங்கே ஜேகே கட் பண்ணிட்டாரு, ஏன்னா அவங்க அம்மா கேட்குற கேள்விக்கெல்லாம் இவரால் பதில் சொல்ல முடியல, அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இங்கே அப்படியே யோன்ஷன் பக்கத்தில் அழுதுகிட்டே உட்காந்துருக்காரு. ஒரு 4 hours கழிச்சு இப்போ தான் யோன்ஷன் லைட் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ஜேகே யோன்ஷனுக்கு பக்கத்தில் யோன்ஷனோட கையை ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அந்த பெட்டில் அப்படியே ஹெட்டு சாய்ச்சி அப்படியே உட்காந்துருக்காரு. இங்கே யோன்ஷன் தான் அண்ணா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. யோன்ஷன் கூப்பிட்டு அடுத்த செகண்டே ஜேகே ஹெட்டை பண்ணி யோன்ஷன் தான் பார்க்குறாரு. யோன்ஷன் உனக்கு ஒன்றும் இல்லைடா, நல்லா இருக்கல, நல்லா இருக்கல, வலிக்குதா, ஏதாச்சும் பண்ணுதாடா, நான் என்ன டாக்டர் கூப்பிடவா? இல்லைண்ணா நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை. ஏண்டா அங்கே போனேன், என்னோட லாக்கெட் எங்கண்ணா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. புரியல, லாக்கெட் எங்கண்ணா அப்படின்ற மாதிரி கேட்டதுமே இங்கே வந்து ஜேகே லாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோன்ஷனோட திங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்களே, இது அவர்கிட்ட இருந்ததுன்னு சொல்லி அவரோட ட்ரெஸ்ஸு, செயின், அந்த மாதிரி அக்சசரிஸ் எல்லாத்தையுமே வந்து ஜேகே கையில் தான் கொடுத்துருப்பாங்க. ஜேகே ஒரு பேக்லேருந்து எடுத்து இங்கே இருக்கு, எதுக்குடா அதை எட அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஜேகேவும் எடுக்கிறாரு. இன்னும் அது ஒரு பென்டன் மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு பென்ட்ரைவ் இருக்குது, அதை எடுத்து ஜேகே கையில் கொடுக்குறாரு. என்னடா நீ கேட்டலண்ணா, எவிடன்ஸ் அதாண்ணா, இது நான் எடுத்துட்டேன், புரியல, நான் எடுத்துட்டேண்ணா, எவிடன்ஸ் மொத்தத்தையே எடுத்துட்டேன், இதில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன எவிடன்ஸ், நீ கேட்டல என்கிட்டயும் ஜீவன்கிட்ட கேட்டல, அதான் இது, நீ எடுத்தியா? எடுத்துட்டேன். ஜீவன் எங்க? ஜீவன் நல்லா இருக்கான்ல, அவனுக்கு ஒன்றும் இல்லைல்லண்ணா, அவன் நல்லா இருக்கான்ல,
எங்க அவன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்டமா எந்திரிக்கிறாரு. யுன்ஜின் ஒன்றும் இல்லை இரு இரு ஒன்றும் இல்லை. யுன்ஜின் நல்லா இருக்கான். அவன் இந்த ஹாஸ்பிட்டலில் இல்லை, அவன் வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அவன் நல்லா இருக்கான்டா. ஆனால் உண்மையை சொல்ல, ஜீவன் நல்லா இருக்கான்ல? அவனுக்கு எதுவும் இல்லைல்ல? இல்லைடா, அவனுக்கு எதுவும் இல்லை. அவன் நல்லா இருக்கான். நான் ஃபோன் பண்ணி உனக்கு அப்புறமா கொடுக்குறேன். அவன் நல்லா இருக்கான். அம்மா அப்பா அப்புறம் அத்தை மாமா எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. நீ பயப்படாத. நீ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகு. நம்ம ஜீவனை பார்க்க போகலாங்க. என்னாச்சு அவனுக்கு? அவனுக்கு ஏதாச்சும் மேஜர் ஏதாவது ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சா? இல்லை இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. போன்ஸ் தான் அங்கங்கே கொஞ்சம் உடஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. ஒரு 3-4 மந்த் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு சொல்லிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குடா, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். உண்மையை தானே சொல்கிறேன். அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஜீவன் என் கண்ணு முன்னாடி இவ்வளோ பெரிய ராடுனா எடுத்து உடச்சிட்டாங்க தெரியுமா? தலையில் நல்லா அடி, பயந்துட்டேண்ணா நான். ஒன்றும் இல்லைல்ல அவனுக்கு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறாரு. ஜேகேக்கு யுன்ஜின் அழுகிறத பார்க்க கஷ்டமாக இருக்குது. அவர் ஒரு மாதிரி பயந்து போய் சொல்கிறாரு. ஒன்றும் இல்லைடா, அவனுக்கு நல்லா இருக்கான். பயப்படாத யுன்ஜின், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நீ நல்லா இருக்கல? எனக்கு எனக்கு ஒன்றும் இல்லைண்ணா. என்னை பெருசாக யாரும் அடிக்கலை. சும்மா கத்தி வச்சு அங்கங்கே கிழிச்சிட்டாங்க. அதான் ரத்தம் ரொம்ப வந்துருச்சு. என்னை பெருசாக அடிக்கலைண்ணா. இது சரியாயிடும். டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுத்தோன்னா சரியாயிடும். ஆனால் ஜீவனை தானே ரொம்ப அடித்தாங்க. நான் ரொம்ப பயந்துட்டு தெரியுமா அப்படின்ற மாதிரியே சொல்கிறான். ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி யுன்ஜினோட சிக்ஸை கஃப் பண்ணி ஜேகே யுன்ஜினை சமாதானப்படுத்துகிறாரு. ஆனால் அவர் நல்லா பயந்துருக்காரு. இங்கே யுன்ஜின் தான், அண்ணா என்னடா அண்ணியை டிவோர்ஸ் பண்ண மாட்டேல? அண்ணியை டிவோர்ஸ் பண்ண மாட்டேலண்ணா. நீ கேட்ட எவிடன்ஸ் தான் நாங்கள் கொடுத்துட்டோம்ல. அண்ணி பாவண்ணா. அண்ணி இல்லைண்ணா சத்தியமாக சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அண்ணியை டிவோர்ஸ் பண்ணாதண்ணா, பண்ண மாட்டேல்ல? ஜேகே ஒரு மாதிரி அழுதுட்டே யுன்ஜினை ஹக் பண்ணுறாரு. சாரிடா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல, என்னால் தானே இதெல்லாம். இல்லைண்ணா, நீ என்ன பண்ண? நாங்கள் தான் தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிட்டோம். இல்லைண்ணா, உனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இது எங்களோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி, ஒன்றும் இல்லை, நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது யுன்ஜின். எவிடன்ஸ் தான் என் கைக்கு வந்துருச்சுல, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். பார், நீ இதிலெல்லாம் இன்வால்வ் ஆகாத. நீயும் சரி ஜீவனும் சரி, ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் யுன்ஜின் கூட இருக்கார். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹாஸ்பிட்டலில் சொல்லி யுன்ஜினை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார், நீங்கள் கான்ஷியஸோடு தான் பேசுகிறீங்களா? அவர் இருக்கிற நிலைமையில் டிஸ்சார்ஜ்லாம் பண்ண முடியாது அவரை. நீங்கள் இன்னும் 1 மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரம் லேட்டாக கொண்டு வந்திருந்தால் அவர் உயிரே போயிருக்கும். அவ்வளோ பிளட் லாஸ் ஆகிருக்கு. ஏதோ நீங்கள் கொஞ்சம் பெரிய ஆளுங்கிறதுனால எங்ககிட்ட ஸ்டாக்கில் வச்சுருந்த பிளட்டெல்லாம் போட்டு தான் அவரை காப்பாற்றிருக்கோம். அவர் ஃபிசிக்கலாக மட்டும் இல்லாமல் மென்டலாகவும் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்காரு. அவருக்கு இம்மிடியேட்டான ட்ரீட்மெண்ட் தேவை சார். இந்த டைமில் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுறது அவர் உயிருக்கே ஆபத்து. இல்லை, நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம். அப்படின்னா சரி சார், நாங்கள் ஹாஸ்பிட்டல் மூலமாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்களோ ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ்லேயே கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதே செட்டப்பில் தான் ஆம்புலன்ஸில் வந்து ஜேகே அண்ட் யுன்ஜின் 2 பேருமே அனுப்புகிறாங்க. இங்கே ஜேகே இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து இங்கே ஜீவன் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டுருக்காரு. வர வழியிலே ஜேகேக்கு வந்து ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணால் அது அவங்க அம்மா தான். மா, என்னம்மா எங்கே ஜங்குக்கு இருக்க? அங்கே தான் வந்துட்டுருக்கேன். யுன்ஜினையும் கூட தான் வந்துட்டுருக்கான், பேசுறியா? இல்லை, அது இல்லைடா, அது வந்து வயனுக்கு என்னாச்சு? வயன் வீட்டில் தானே இருந்தா? இங்கே ஜேகேயோட அம்மா எதுவுமே சொல்லலை. மா, உன்னை தான் கேட்குறா. வயன் வீட்டில் தானே இருந்தா? நீங்கள் மட்டும்தானே ஜீவன் கூட ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க. என்னாச்சு அவளுக்கு? இல்லைடா, வயன் வீட்டில் இல்லை, அவளும் இங்கே கூட ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தா. என்ன?
ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாளா? நான் தான் அவளை போக வேணா வீட்டில் இருன்னு சொன்னேனே. இல்லை சங்கோக், நாங்களும் சொன்னோம். ஆனால் அவளுக்கு மனசு கேட்கல. அதான் நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தா. என்ன ஆச்சு இப்போ? இப்போ ஒன்றும் இல்லை, அவள் நல்லா இருக்கான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லை, குழந்தைக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அதே ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம் ஜோகு. ஃபோனை வைங்க வரேன். இல்லை ஜோங்கோக், நீ கோவப்படாதடா, ஃபோனை வைமா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு ஒரு மாதிரி கோவமா. இங்கே யோன்சன் தான், என்னாச்சுண்ணா? பிரச்சனையா? அன்னைக்கு என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, வா ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகிறோம், அங்கேயே வந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே கோமா உட்காந்துருக்காரு. இங்கே யோன்சனுக்கு புரியுது ஏதோ டென்ஷனாக இருக்காரு போல் அப்படின்ட்டு. ஆனால் என்ன விஷயம்னு தெரியல. ஜேகே ஒரு மாதிரி கோமா அப்படியே வராரு. இப்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வந்தாச்சு. ஹாஸ்பிட்டல் வந்ததுமே வந்து யோன்சனால் நடக்கலாம் முடியாது, ஸ்ட்ரக்சரில் தான் ஷிஃப்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து அங்கே வந்து ஆளுங்களை வர சொல்லி, இதெல்லாம் ஷிபின் தான் சொல்கிறாரு. ஸோ ஆளுங்களை வர சொல்லி அவருக்கு வந்து ஒரு அவரும் வந்து ஒரு தனி ரூமில் வந்து அவரை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ பக்கத்தில் தான் யுவன் அண்ட் யோன்சன் 2 பேரும் பக்கத்தில் தான், தனித்தனி ரூம் தான். பட் ஆனால் 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கக்குள்ளே எதுக்கு தனித்தனி ரூம் அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து மேனேஜ்மெண்ட்டில் பேசி ஒரு பெரிய ரூமை ஒரே ரூம்லேயே வந்து 2 பெட்டு போடுற மாதிரி, 2 பேரையும் ஒரே ரூம்லேயே வச்சுருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பார். ஸோ இப்போ வந்து ஜீவன் அண்ட் யோன்சன் 2 பேருமே அந்த ரூமுக்கு, அது வந்து நார்மல் வார்டு இருக்கிற இடத்துலலாம் இருக்காது, அது கொஞ்சம் வந்து தனியாக தான் இருக்கும். ஸோ அந்த ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஜீவன் அண்டு உங்கள் அப்பா, உங்கள் மாமா, அப்படியே உங்கள் அம்மா எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. இங்கே வந்து யோன்சனையும் அப்படியே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இங்கே உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பா, ஜேகேவோட அப்பா எல்லோரும் வந்து யோன்சனை பார்க்குறாங்க. அப்பா, அம்மா எங்கே? அவள் அண்ணி பக்கத்தில் இருக்காடா. ஆமாம், அன்னிக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கா. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னாச்சுப்பா, எதுக்கு அட்மிட் பண்ணியிருக்கீங்க? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, அது சும்மா மயங்கி விழுந்துட்டா, அதான். சும்மா யாராவது மயங்கி விழுவாங்களா அத்தை அப்படின்ற மாதிரி கோவமா ஜேகே கேட்குறாரு. இல்லை மாப்பிள்ள, அது வந்து நான் படித்து சொன்னேன், நீலாம் போக வேணாம், வீட்டிலே இருன்னு. எதுக்கு அவள் ஹாஸ்பிட்டல் வந்தா? சரி, வந்தா திரும்ப வீட்டுக்கு போக வேண்டியதானே? அப்போ மேடம் சாப்பிடல, சரியாக தூங்கலை, அதனால தான் மயங்கி விழுந்திருக்காங்க, அப்படி தானே அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாக்கிட்டே கோவமாக தான் பேசுகிறாரு ஜேகே. அது வந்து மாப்பிள்ள தேவையில்லத்த, உங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் நான் கேட்கல. இப்போ ஒயின் எங்கே இருக்கா? இந்த பக்கத்து ரூமில் அங்கே தான் இருக்கா. அதாவது ஜீவனை அட்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ரூமுக்கு பக்கத்தில் தான் வந்து ஒயின் இருக்கா. கூட யார் இருக்கா? உங்கள் அம்மா இருக்காங்க, சம்மந்தி அங்கே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே பயப்படாதீங்க மாப்பிள்ள, ஒயின் நல்லா தான் இருக்கா. ஏதாவது ஆயிருந்தா? உங்கள் அம்மாவில் எதுவுமே பேச முடியல, அவங்க அப்படியே அமைதியாக வாய் முடிக்கிறாங்க. இங்கே ஜேகே ஜீவன்கிட்ட தான் வராரு. நீ நல்லா இருக்கல, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன், உங்கள் 2 பேரையும் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இப்போ நேராக உங்களே பார்க்கறதுக்காக உங்களோட நீங்கள் அட்மிட் ஆகிருக்கீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வராரு. சரி, ஓகேடா, இந்த பாட்டு நான் இங்கேயே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கன்டினியூ பண்ணலாம். நான் சொல்லியிருந்தேன் இது இன்னும் ஒரு 3-4 எபிசோடில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்னொரு 3-4 எபிசோட் போகும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் டியூரேஷன் வச்சு கொடுத்துருந்தேன்னா முடிச்சிடலாம். பட் என்னால் ஒரேடியாக உட்காந்து ரெக்கார்ட் பண்ண முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது, ஒரு மாதிரி தம் கட்டி பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகுது, கண்டினியூஸாக உட்காந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால தான் நான் டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாக ஒரு 1/2 hour கிட்ட மட்டும் வச்சு ரெக்கார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி போடுறேன். சரி, ஓகேடா, அவங்க எல்லாரையும் அடுத்த பாட்டில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை அமீஸ். அன்யோ.